ஹாய் கமல் ஒர்க்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இதுக்கு முந்தின வீடியோவில் இங்கிலீஷில் 2 யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்டனிம்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஷின் பார்க்கலாம். வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். Number 1, when did Usha Rani start playing kabaddi? Number 2, what did he sells to support her family? Number 3, who is the first player to score 7 consecutive 50 years? Number 4, when did Usha Rani won a gold medal? Number 5, who is Mithali Durairaj? Number 6, what did Gopichand observe in PV Sindhu? Number 7, what does it stands for here? Number 8, write the rhyme scheme for the above lines. Number 9, where did the boys and girls go? Number 10, describe the beauty of Blue Mountains. Number 11, what is faster than fairies and witches? Number 12, what does gathering brambles mean? Number 13, what does charges along like troop in a battle mean? Number 14, why does the child clamber and scramble? இப்போ நம்ம இங்கிலீஷில் இருக்க 2 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தோம். மொத்தம் 14 இருக்குது. வாங்க நம்ம பேராகிராஃப் பார்க்கலாம். Number 1, write any 3 points about your favorite sports. Number 2, what qualities are needed to play a game. Number 3, how does Rucha differ from her sister? Number 4, what words were ringing in Rucha's ear when she was running in the relay? Number 5, name of the players and fields of sports awards. Number 6, why did the girls scream? Number 7, why did Muthu and his friends step out of the train? Number 8, describe the beauty of Blue Mountain. Number 9, 3 differences between toy train and normal train. 10, write a paragraph about 50 words describing the scenes and the poet passed by. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷனாக சப்ஜெக்ட் இங்கிலீஷோட யூனிட் 2, அதாவது 2 இங்கிலீஷில் வந்து செகண்ட் டேர்மில் யூனிட் 2 2 யூனிட் இருக்குது. அந்த 2 யூனிட்டில் இருக்க ஷார்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பார்த்தோம். ஷார்ட் கொஷின் மொத்தம் 14 இருக்குது. பேராகிராஃப் வந்து 10 இருக்குது. இதில் முக்கியமானது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து ரிப்பீட்டான கொஷின் பேப்பரில் இயர்லி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட்டான கொஷின் தான் நான் முக்கியமான கொஷினாக கொடுத்துருக்கேன். இதுதான் கண்டிப்பாக வரும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதுலேயும் கண்டிப்பாக வரலாம், சான்சஸ் உண்டு. படிச்சுக்குங்க. இப்போ சடனாக படிக்கிறவங்க, இவ்வளோ நாள் படிக்க முடியாமல் இருந்துட்டு இப்போ படிக்கிறவங்க இது ஈஸியாக பிக்கப் ஆகிடலாம் இதில். ஓகே, இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கமல் ஒர்க்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் இருக்க சூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸ்பீக்கர், கேரக்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். வெற்றிவேல் வீரவேல்.